السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தினுடைய 5வது தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. அருமையான சகோதரர்களே, உலக அரங்கில் இஸ்லாம் என்கிற தலைப்பின் கீழே அரபு நாட்டுக்குள்ளே இஸ்லாம் எப்படி பரவியது என்கிற வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். இதற்கு முந்தைய உரையிலே இஸ்லாம் மக்காவிலும் மதீனாவிலும் பரவுவதற்கு காரணமாக இருந்த 2 காரணங்களை நாம் பார்த்தோம். முதலாவது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவ இயல்புகள். அந்த இயல்புகளை பார்த்து, பெருமானாருடைய பண்புகளை பார்த்து மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நபி என்று ஏற்றுக்கொண்டார்கள். இரண்டாவது, திருக்குரானுடைய ஈர்ப்பு. குரானுடைய வார்த்தைகள் கேட்பவர்களுடைய இதயங்களை அதற்கு கட்டுப்படாமல் போக முடியாது என்கிற அளவிலே அது மக்களை ஈர்த்தது. பல உதாரணங்கள் அதற்கு உண்டு. குரானை பற்றி நம்ம சொல்வதாக இருந்தால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு உதாரணங்கள் குரானுக்கு இருக்குது. இந்த இடத்துல இன்னும் ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்னஜ்மு அத்தியாயத்தை மக்காவில் காபாவுக்கு முன்னால் உட்கார்ந்து ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகிறார்கள். அதை மக்காவின் காஃபிர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். குரானிலே அன்னஜ்மு அத்தியாயம்னு ஒரு அத்தியாயம் இருக்கு. ஒரு தடவை அதை எடுத்து படிச்சு பாருங்க. அதனுடைய சொல் அடுக்கு இருக்கு பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஓதிக்கிட்டே வர்றாங்க. அதுல ஒரு சஜதாவுடைய ஆயத்து வருது. சஜதாவுடைய ஆயத்து வந்தா அதை ஓதுன உடனே அப்படியே நாம சஜதா செய்யணும். குரான்ல 14 இடங்கள் அப்படி சஜதா செய்ய வேண்டிய இடங்கள். அந்த ஆயத்தை ஓதுன உடனே நாம சஜதா செய்யணும். வன்னஜ்மு அத்தியாயத்தை ஓதிட்டு வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஜதாவுடைய ஆயத்து வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதா செய்தாங்க. அவங்க கூட இருந்த முஸ்லிம்கள் சஜதா செய்தாங்க. முஸ்லிம்கள் மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் காபாவுக்கு முன்னால எவ்வளவு காஃபிர்கள் இருந்தாங்களோ அத்தனை பேரும் சஜதா செய்தாங்க என்று ஹதீஸ்லே வருகிறது. எல்லாருமே சஜதா செய்தாங்க. ஒரு பெரிய உடல் கொழுத்து போன ஒருத்தர் இருந்தான், உமையா. ரொம்ப பெரிய உடம்புக்காரன். அவன் என்ன செய்தான், தலையை கீழே கொண்டு போய் வைக்கிறதுன்னா அவனுக்கு கஷ்டமா தெரிஞ்சது. அதுக்கு என்ன செய்தானா, அதுக்கு பதிலா கீழே இருக்கிற மண்ணை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு இது எனக்கு போதும் அப்படின்னு சொன்னான். அவன் இஸ்லாத்தினுடைய ஒரு பெரிய எதிரி, பத்ர் யுத்தத்தில் கொலை செய்யப்பட்ட அல்லாஹ்வுடைய எதிரி. அவன் கூட குர்ஆனுடைய ஆயத்துக்கு கட்டுப்பட்டு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை குர்ஆனுடைய வாசக அமைப்பு ஏற்படுத்தியது. அந்த குர்ஆனுடைய வாசகம் மக்களை ஈர்த்தது. இந்த 2 காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மக்காவிலும் மதீனாவிலும் இஸ்லாம் பரவுவதற்கு இது காரணமாக இருக்கு. ஆனால் இதற்கு முன்னாலேயே நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அரபு தீபகற்பம் முழுக்க இஸ்லாம் பரவுச்சு. அப்படி மக்கா மதீனா அரபுனுடைய மற்ற ஹிஜாஸினுடைய பகுதிகளை தாண்டி அதற்கு மேலும் இஸ்லாம் போவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்து எழுதிய கடிதங்கள். மாஷா அல்லாஹ், நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒரு நபிதான் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்கான அம்சங்கள்ல ஒண்ணு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 7வது வருஷத்தில் அரசர்களுக்கு கடிதங்கள் எழுதினார்கள்.
பெருமானாருக்கு முன்னால் தோன்றிய எந்த நபியும் சிந்திக்காத செய்தி இது. நபிமார்கள் நேரடியாக போய் மக்களிடத்திலே மார்க்கத்தை சொல்வார்கள். மக்கள் கூட்டமாக கூடியிருக்கிற இடத்துல மார்க்கத்தை சொல்வார்கள். அரசர்களிடத்திலே போய் துணிந்து மார்க்கத்தை சொல்வார்கள். அது நபித்துவ தைரியம். ஒரு நபிங்கிற ஒரு சராசரியான போதாபாலியான மனிதர் அல்ல. நபிங்கிறவர் ரொம்ப சாதாரணமா பணிவா பக்குவமா இருக்கிறவர்ன்றது அல்ல. நபி என்பவர் தீட்சண்யம் மிக்கவர், நீண்ட அறிவாக சிந்திக்கக்கூடியவர், தைரியசாலி, எதுக்கும் பயந்து நிற்கிறவர் அல்ல. ஃபிரௌன் இடத்துல போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய நபின்னு. ஃபிரௌன் எவ்வளவு பெரிய அரசன், நான் தான் பெரிய கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அரசன். அவன்கிட்ட போய் சொல்றாங்க, நீ கடவுள் கிடையாது, கடவுள் வேற ஒருத்தர் இருக்கிறான், அந்த அல்லாஹ்வுடைய நபி நான் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன தைரியம் வேணும்? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்டயும் அந்த தைரியம் இருந்துச்சு. எங்க இருந்துச்சுன்னா, மிஅராஜுக்கு போயிட்டு வந்த உடனே, ராத்திரியில மிஅராஜுக்கு போயிட்டு வந்தாங்க. அடுத்த நாள் காலையில மக்கள் இடத்துல நான் மிஅராஜுக்கு போயிட்டு வந்தேன்ற செய்தியை சொல்றாங்க. கொஞ்சம் கூட தயக்கம் வரல. ஒரே ராத்திரியில இங்கிருந்து ஜெருசலத்துக்கு போய் அப்புறம் அங்கிருந்து வானங்களை கடந்து அல்லாஹ்வை சந்திச்சு கொஞ்ச நேரத்துல நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சமும் தயங்கல. அதையும் காபாவுல முன்னாடி உட்கார்ந்துட்டு அபூ ஜஹல்கிட்டயே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப நபித்துவ தைரியம் அப்படிங்கிறது பல இடத்துலையும் வரும். அது யாருக்கும் முன்னிலையிலையும் சொல்லிடுவாங்க. யாரையும் கண்டு பயந்து தயங்கிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. முன்னிலையிலையும் சொல்லிடுவாங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லிடுவாங்க, நேரடியா சொல்லிடுவாங்க. நபிமார்களுடைய பேச்சுல சூசகமாக பேசுதல், ஜாடையாக சொல்லுதல் அப்படின்னு எல்லாம் இருக்காது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லிடுவாங்க, இது சத்தியம், இது சத்தியம் இல்லைன்னுவாங்க. ஆனா இப்படி எல்லாம் சொன்ன நபிமார்களுடைய வரலாற்றுல கடிதம் வாயிலாக இஸ்லாத்தை பரப்புதல் அப்படிங்கிற ஒரு சிந்தனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேற யாருக்கும் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால குறைஷி குடும்பத்தில் பிறந்த ஒருவர். குறைஷி குடும்பம் அப்படிங்கிறது மக்கால பிரபலமான குடும்பமாக, மக்கால செல்வாக்குள்ள குடும்பமாக இருந்தா கூட உலக அளவுல அது கவனிக்கப்படக்கூடிய ஒன்றே கிடையாது. உலகத்தில் இருந்த அரசர்கள், அன்னைக்கும் பெரிய அரசுகள் இருந்துச்சு. சைனால ஒரு பெரிய அரசு இருந்துச்சு, எகிப்துல அரசு இருந்துச்சு, யமன்ல அரசு இருந்துச்சு, பாரசீகத்துல ஈரான்ல ஒரு அரசு இருந்துச்சு, ஈராக்ல ஒரு அரசு இருந்துச்சு, ரோம்ல அரசு இருந்துச்சு. பல அரசுகள் உலகத்துல இருந்துச்சு. ஆனா யாருமே இந்த அரபுகளை கண்டுக்கல. இவங்கெல்லாம் முரட்டு ஆசாமிங்க, எதுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க, இவங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ணி இவர்களுடைய இந்த பதவியத்துனா இந்த பழைய கிராமிய இயல்பு, பாரம்பரிய கிராமிய இயல்பத்திலிருந்து இவர்களை மீட்டு வர முடியாதுன்னு நினைச்சு யாருமே அவங்களை கண்டுக்கல. அப்படி உலக நாகரிகத்தால் ஒதுக்கப்பட்ட சமூகமாக இருந்த சமூகத்துல தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தாங்க. அங்க அவங்க சீர்திருத்தங்களை செய்தாங்க. அந்த பகுதியை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சரிதான். ஆனா அன்னைக்கு இருந்த வல்லரசனுடைய ஆட்சியாளருக்கு நேரடியாக கடிதம் எழுதுவது அப்படிங்கிறது சிந்திக்க முடிந்த செய்தியே அல்ல. பாரசீக பேரரசனாக இருந்த யஸ்தஜிர்து, மூன்றாம் யஸ்தஜிர்து வரலாறு சொல்லுது, அவங்கெல்லாம் ஒரு ஆட்சி ஆண்டாங்க, ஒரு பிரம்மாண்டமான ஆட்சி. 430 வருஷமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அவங்களுடைய குடும்பம். 430 வருஷமாக பாரசீகத்தை ஆட்சி செய்துகிட்டு. பாரசீகம்னா இன்னைக்கு இருக்கிற ஈரானை மையமாக கொண்டது. ஆனா ஈரான் மட்டும் இல்லை, ஈரான்ல இருந்து அன்றைக்கு இருந்த உலகத்தின் பெரும்பகுதி நிலப்பரப்பு மிக செல்வாக்கோடு. அவங்க தான் வீரத்தில் பெயர் பெற்றவர்கள். வீரத்தில் பெயர் பெற்றவர்கள். இந்த ஷாண்டார், அந்த
பட்டோபடமான ஆட்சின்னு சொல்றோமா இல்லையா? இந்த பட்டோபடமான ஆட்சியில பேர் பெற்றவர்கள் இந்த பாரசீக பேரரசர்கள், சாசானிய பேரரசு. அந்த பேரரசனுடைய சக்கரவர்த்திக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதம் ஒரு தூதர் வழியாக அவர்கிட்ட போய் சேருது. எஸ்தஜ்ரிது, அவனுடைய சபையில போய் ஒரு கடிதம் படிக்கப்படுது. படிக்கப்படும் போது அவன் என்ன கேட்கிறான்? அயக்துபு இலைய அப்தி, எனக்கு என்னுடைய அடிமை ஒருவர் கடிதம் எழுதுவதா அப்படின்னு கேட்கிறான். அவனுக்கு ரசூலுல்லாஹ் பத்தி எல்லாம் தெரியல. அவன் என்ன யோசிக்கிறான்? இந்த காட்டுத்தனமாக வாழக்கூடிய ஒரு அரபு சமூகத்திலிருந்து அவங்க எனக்கு லெட்டர் போடுறாங்களா, அந்த லெட்டர்ல அவங்க பேரை முதல்ல போடுறாங்க. ஏன்னா அந்த கடிதத்தை எழுதும்போது ரசூலுல்லாஹ் எப்படி எழுதுறாங்க? மின் முஹம்மதின் அப்துல்லாஹி, முகமது பின் அப்துல்லாவிடம் இருந்து அப்படின்னு ரசூலுல்லாஹ் தான் பேரை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அது அரபு பழக்கம். அவன் என்ன யோசிக்கிறான்? எனக்கு கடிதம் என்னுடைய அடிமை ஒருத்தர் எழுதுறாரு, அதுவும் அவர் பேர் போட்டு எழுதுறாரா என்று கேட்கிறான். அப்ப அந்த கடிதம் எழுதுறத அந்த பாரசீக சக்கரவர்த்தியால ஜீரணிக்கவே முடியல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதினார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபித்துவத்திற்கான அடையாளம். ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவத்துக்கு பல அடையாளங்கள் இருக்கு. சந்திரனை பிளந்து காமிச்சாங்க, மரத்தை வர சொன்னாங்க, மரம் வந்தது, இப்படி எல்லாம் நிறைய முஜிசாக்கள் இருக்கு. அது மாதிரி பெருமானாருடைய முஜிசாக்கள்ல ஒண்ணு அரசர்களுக்கு தைரியமாக கடிதம் இருக்கு. அது எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறாங்கன்னா அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்திருந்தாங்க. என்ன சந்தர்ப்பம்? முதல்ல தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை சரி செய்துக்கிட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மார்க்க பிரச்சாரத்திற்கு இருந்த முதல் பிரச்சனை யாருன்னா மக்காக்காரங்க. காபா தான் அன்றைக்கு இருந்த அந்த அரபு பிராந்தியத்தின் மையம். அதன் பொறுப்பாளர்களாக இருந்தவங்க மக்காக்காரங்க. அவங்க தான் சொந்த ஊருக்காரங்க. அந்த மக்காக்காரங்களை சரி செய்யற வரைக்கும் உலகத்திட்ட பேசினா என்ன சொல்லுவாங்க? முதல்ல உங்க ஊர்ல என்னன்னு பாருங்க, இப்படித்தானே சொல்லுவாங்க. பல பேர் அப்படித்தான் சொன்னாங்க. அவர் ஊர்ல என்னன்னு பார்க்கட்டும், ஊர்க்காரங்க ஒத்து போகட்டும், அப்படி நாங்க பின்னாடி பேசிக்கிறோம் தான் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஹிஜ்ரி 6வது வருஷம் ஹுதைபியா உடன்படிக்கையின் வழியாக அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைந்தது. ரசூலுல்லாஹ் உம்ரா செய்யறதுக்கு வந்தாங்க. மக்காக்காரங்க உள்ள வரக்கூடாதுன்னு தடுத்தாங்க. தடுத்தவங்க ரசூலுல்லாஹ் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. இந்த வருஷம் திரும்பி போயிருங்க, அடுத்த வருஷம் நீங்க வந்தா உங்களுக்கு நாங்க 3 நாள் தருவோம் அப்படின்னு எழுதும்போது ஒரு வார்த்தையை சேர்த்து எழுதுனாங்க. 10 வருஷம் நீங்களும் நாங்களும் சண்டை போட்டுக்க கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்து. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே அரபு தேசம் முழுக்க என்ன செய்தி பரவுச்சுன்னா மக்காக்காரங்களும் முகம்மதும் சமரசமாயிட்டாங்க அப்படின்னு பரவுச்சு. அப்ப உலகத்துக்கு என்ன செய்தி போகுது? முகம்மது அவருடைய சமூகத்தை சரி செய்து விட்டார் என்கிற செய்தி வருது. இந்த சந்தர்ப்பம் தான் உலகத்தோடு பேசுவதற்கு சரியான சந்தர்ப்பம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்தார். ஒரு சீர்திருத்தவாதிக்கு எப்போதுமே அவருடைய இலக்கில தான் கவனம் இருக்கும். அவர் வேறு அதற்கு அப்பால கிடைக்கிற எந்த பெருமையிலையும் அவர் தன்னுடைய கவனத்தை விட்டு கொடுத்துட மாட்டார். மக்காக்காரங்க ரசூலுல்லாஹ்வை வெளியேற்றினவங்க தானே, அந்த ரசூலுல்லாஹ் கூடவே ஒப்பந்தம் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சா இல்லையா? அப்ப சராசரி நீங்களும் நானுமா இருந்தா மெதப்புல இருந்திருப்போம். எப்படி இருந்திருப்போம்? என்ன வெளியே அனுப்புனாங்களா இல்லையா? இப்ப எங்கிட்டயே ஒப்பந்தம் போட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருப்போமா இல்லைங்களா? இது சராசரி மனித இயல்பு. ஆனா ஒரு சீர்திருத்தவாதி எந்த சந்தர்ப்பத்திலும் ஓய மாட்டார். அவருடைய மனசுல எப்போதும் நெருப்பு போல அவர் எதற்காக வந்தாரோ அது அவருடைய உள்ளத்தை கனன்று கொண்டே இருக்கும். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ராத்திரி நேரத்துல தூக்கம் வராம புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கிற போது ஆயிஷா அம்மா கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களை தூங்க விடாமல் செய்தது எது? ஏன் இப்படி புரண்டு படுக்கிறீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த மக்கள் இப்படி குஃப்ரில் இருக்கிறார்களே,
இந்த மக்கள் இப்படி குஃப்ரில் இருக்கிறார்களே அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, எந்த நேரத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களுடைய இலக்கில தான் கவனம் இருந்தது. அரசியல் ரீதியான எந்த உயர்ச்சியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த கவனத்திலிருந்து அவங்கள திசை திருப்பவே இல்லை. மக்காக்காரங்களோட ஒரு சமரச சூழ்நிலை ஏற்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுது. இங்கதான் பிரச்சாரம் பணி செய்யும். ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரம் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல அபிசீனிய மன்னருக்கு கடிதம் எழுதுறாங்க. தொடர்ந்து பல அரசர்களுக்கு கடிதம். அந்த கடிதத்துல ஃபர்ஸ்ட் கடிதம் அபிசீனிய மன்னருக்கு எழுதுறாங்க. ஏன்னா எப்ப நம்ம ஒரு தொடர்பு வைக்கும் போதும் முதல்ல யார்கிட்ட வைக்கணும்னா, நம்ம கிட்ட நல்ல சாவகாசம் உள்ளவர்கிட்ட வைக்கிறது சிறப்பாகும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் கடிதத்தை அபிசீனிய மன்னருக்கு எழுதினாங்க. அந்த கடிதத்துல என்ன வாசகம், பெரிய வாசகம் எல்லாம் கிடையாது. அந்த வாசகத்தையும் படிக்கிறேன். அதுலயும் நமக்கு ஒரு பாடம் இருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மின் முஹம்மதின் ரசூலில்லாஹி இல நஜ்ஜாஷி மலிக்கில் ஹபஸா. பிஸ்மில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதிடமிருந்து அபிசீனிய மன்னர் நஜ்ஜாஷிக்கு சலாமுன் அலைக்க, உன் மீது சாந்தி உண்டாவதாக. இன்னி அஹ்மதுல்லாஹ இலைக்க, உனது முன்னிலையில் நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். அல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹுவ, அவனை தவிர வேறு எந்த இலாஹும் கடவுளும் இல்லை. ஹுவல் மலிக், அவன்தான் அரசன். அல் குத்தூஸ், அவன் பரிசுத்தமானவன். அஸ்ஸலாம், அவன்தான் அமைதி. அல் முஹ்மின், அவன்தான் அபயமளிப்பவன். அல் முஹைமின், அவன் பாக்கியமானவன் அப்படின்னு அல்லாஹ்வை புகழ்றாங்க. அதுக்கு அடுத்து சொல்றாங்க வஅஷ்ஹது அன்ன ஈஸா இப்னு மரியம் ரூஹுல்லாஹ். நஜ்ஜாஷி கிறிஸ்தவர். அதனால அவருக்கு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க வஅஷ்ஹது அன்ன ஈஸா இப்னு மரியம் ரூஹுல்லாஹ். மரியமின் மகன் ஈசா அல்லாஹ்வுடைய ஆன்மா என்று. ரூஹ்னா அல்லாஹ், அவருக்கு தகப்பனார் இல்லையல்லவா, அவருக்கு ரூஹ் கொடுத்தது யார் கொடுத்தா? அவருக்கு ரூஹ் யார் கொடுத்தா? அல்லாஹ்வே கொடுத்தது தானே. அதனால அவருக்கு ரூஹுல்லாஹ் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அவர் அல்லாஹ்வுடைய ரூஹ் என்றும் வ கலிமத்துஹு, அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரெண்டு பெருமை இருக்கு. ஒன்னு ரூஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரூஹ். காரணம் அவரோட ரூஹ் எங்கிருந்து வந்துச்சு. இன்னொன்னு இருக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மரியம் அம்மா கிட்ட சொன்னாங்க, அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை தரப்போறாங்க. அந்த அம்மா அதிர்ச்சி அடைஞ்சாங்க. எனக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும்? நான் யாரையும் கல்யாணம் பண்ணலையே, நான் தப்பான ஆளும் கிடையாது, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? வலம் என்சஸ்ரீ பஷ்ரும், ஒரு ஆணும் என்ன தொட்டதில்லையே அப்படின்னு கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது அப்படித்தான், அல்லாஹ்வுக்கு அது லேசு. அல்லாஹ் குன் என்று சொன்னால் அது உண்டாகிவிடும். அல்லாஹ் குன் என்று குன்னுன்னா ஆகு அப்படின்னு அர்த்தம். ஆகு என்று சொன்னால் அது உண்டாகிவிடும். அல்லாஹ் ஆகு என்று சொல்லிவிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நிமிஷம் மரியம் அம்மையார் அவருடைய வயிற்றிலே கர்ப்பத்தை உணர்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தையால் உண்டானவர்ங்கிறதுனால ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன ஒரு பேர் இருக்கு? கலிமத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு ஒரு பேர் இருக்கு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டையும் சொல்றாங்க. நீங்க அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் யூதர்கள் செல்வாக்கா இருந்தாங்க. அவங்க மரியம் அம்மாவின் மீதும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் மீதும் கடும் துர்ப்பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்த நிலையில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடிதம் அனுப்புறாங்க. அந்த கடிதத்தில் சொல்றாங்க, ஈஸா இப்னு மரியம் அல்லாஹ்வுடைய ரூஹ் என்றும் வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம், மரியமுடைய வயிற்றில் அவன் போட்ட வார்த்தை என்றும், அல் பத்தூல் பரிசுத்தமான, அத்தையிபா நல்ல, அல் ஹசீனா கற்பொழுக்க மிக்க. மரியம் அம்மாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 புகழ் வார்த்தையை சொல்றாங்க. கற்பொழுக்க மிக்க, பரிசுத்தமான, மரியமுடைய வயிற்றில் அல்லாஹ் போட்ட வார்த்தை என்றும், ஃபஹமலத் பிஈசா, அவர் ஈசாவை கருத்தரித்தார் என்றும், ஃபஹலகஹுல்லாஹு மின் ரூஹிஹி கமா ஹலக ஆதம பியதிஹி, அல்லாஹ் ஆதமை தன் கையால் படைத்தது போல தனது உயிரிலிருந்து அவரை படைத்தார் என்றும் நான் சாட்சி சொல்லுகிறேன். அப்படி சொல்லிட்டு சொல்ற இடத்துல ரொம்ப அழகா என்ன சொல்லிட்டாங்க, மரியமுடைய மகன் அப்படின்னும் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் சாட்சி சொல்றேன். அதுக்கு அடுத்து சொல்றாங்க, வைன்னி அதுஊக வ ஜுனூதுக வ ஜுனூதக இலல்லாஹ்,
நான் உன்னையும் உனது படையினரையும் அல்லாஹ்வை நோக்கி அழைக்கிறேன். உன்னையும் உனது படையையும் அல்லாஹ்வை நோக்கி அழைக்கிறேன். உனக்கு நான் உபதேசம் செய்கிறேன். என்னுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். யார் நேர்வழியை ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தையை முதல்ல யாருக்கு அனுப்புறாங்க? அபிசீனிய மன்னர் நஜ்ஜாஷிக்கு அனுப்புறாங்க. என்ன ஆகுது? வரலாறு சொல்லுது, இதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு இல்லையா? நாம யோசிக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன நஜ்ஜாஷி மன்னர்ங்கிற ஒரு பேரரசர், அபிசீனிய மன்னர்ங்கிற ஒரு பேரரசர். அன்றைக்கு இருந்த காலத்துல இந்த காபாவை உடைக்கிறதுக்கு ஆபிரகாம் மன்னன் வந்தான் அப்படின்னு படிக்கிறோமா இல்லையா? அந்த ஆபிரகாம மன்னன் அப்படின்னு சொல்றது சரி கிடையாது. அவன் இந்த அபிசீனிய மன்னருடைய கவர்னர் தான். அபிசீனியாவுடைய கட்டுப்பாட்டில் தான் யமன் இருந்துச்சு. யமன்ல அபிசீனிய மன்னருடைய கவர்னராக இருந்தவன் தான் ஆபிரகாம். ஆனா அந்த காலத்துல கவர்னருக்கு ஒரு தனி பவர் இருந்துச்சு. அந்த பவர் இருந்த காரணத்தினால அவர் மன்னரை போல நடந்து கொள்வார். அதனால் அவர் ஆபிரகாம் மன்னன் சொல்லப்படுறானே தவிர ஆபிரகாம் மன்னன் கிடையாது. இந்த அபிசீனிய மன்னருடைய கவர்னர் தான். எப்படி இந்த கவர்னர் இது போல இருந்தாரோ அது போல பல பகுதிகளிலும் அபிசீனிய மன்னருக்கு கவர்னர்கள் இருந்தார்கள். அப்ப அபிசீனிய மன்னர் ஒரு சிற்றரசர் அல்ல, ஒரு பேரரசர் என்கிற நிலையில் இருக்கிறவர். அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடிதம் எழுதினார். இந்த கடிதம் உடனடியாக என்ன விளைவை ஏற்படுத்துது அப்படின்னா, இந்த கடிதத்தை கொண்டு போறாரு அம்ர் இப்னு உமையத்துல் லம்ரி என்கிற சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடிதத்தை கொண்டு போறதுக்கான ஆட்களையும் தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்க. அவங்களோட யார்கிட்ட போறாரோ போகிறவரிடத்துல சரியான முறையில் பேசுறதுக்கு, அவரிடத்துல ஒரு கம்பீரத்தை பெறுவதற்கு ஏற்ற நபர்களை ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. இவர் போறார், அம்ர் இப்னு உமையத்துல் லம்ரி அங்க போறாரு. போய் கடிதத்தை சொல்லி காமிக்கிறார். கடித வாசகங்களை படிச்சு காமிக்கிறார். என்ன ஆச்சா, இந்த கடிதத்தை வாங்கின உடனே நஜ்ஜாஷி அதை அவர் கண்ணில் வச்சு ஒத்திக்கிட்டார். நஜ்ஜாஷி மன்னர் அவர் கண்ணில் வச்சு ஒத்துக்கிட்டாரு. வனஸல அன் ஸரீரிஹி, அவர் உட்கார்ந்திருந்த அரசு கட்டிலிருந்து கீழே இறங்கினார், பூமிக்கு இறங்கினார். அஸ்லம, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த கடிதம் போய் சேருகிறது, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். வரலாற்றில் நிகழ்ந்த உண்மை இது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொன்ன வார்த்தைகளை கேட்டபோது இதுதான் சரி என்று சொன்னவர் அவர். நான் இதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொன்னேன். ஏற்கனவே அங்க அபிசீனியாவுக்கு அகதிகள் போயிருந்தாங்க. அகதிகள் போயிருந்ததை பத்தி நான் சொன்னேன். அங்கே மக்கா காஃபிர்கள் அங்க போயிருந்த அகதிகளுக்கு இடையூறு செய்ய வந்தாங்கன்னு சொன்னேன். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட இஸ்லாத்தை எடுத்து சொன்னாருன்றதெல்லாம் நேற்றுக்கு நான் சொன்னேன். நேற்றுக்கு நான் சொல்லாம விட்ட ஒரு செய்தி. என்ன செய்தினா, மக்கால இருந்து வந்தாங்கல்ல, வந்தவங்க ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பேசி நஜ்ஜாஷி மன்னரை சரி கட்டியிருந்தார். சரி கட்டின உடனே, உங்களை நான் அவங்க கிட்ட திருப்பி அனுப்ப மாட்டேன், உங்களுக்கு நான் அடைக்கலம் தருவேன், என் ஊர்ல நீங்க நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். அந்த அன்னைக்கு சபை முடிஞ்சது. மக்காக்காரங்க தரப்பிலிருந்து அவங்கள தொல்லை பண்றதுக்காக அனுப்பி வச்சாங்க பாருங்க. அவரு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா பின்னாடி முஸ்லீம் ஆனாரு. அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீமாக இருக்கல, அவர் சாதாரண ஆள் அல்ல. மனிதர்கள்ல சில பேர் ரொம்ப காரியவாதிகளாக, தந்திரசாலிகளாக, காரியவாதிகளாக இருப்பாங்க. அப்படி ஒரு ஆளா இருந்தாரு அம்ர் இப்னு ஆஸ். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு திட்டத்தோட வந்தார். அந்த திட்டம் நிறைவேறல உடனே அவர் அந்த ராத்திரி தீர்மானிக்கிறார், இதுல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும். உடனே என்ன செய்யறாரு, அடுத்த நாள் திரும்ப மன்னருடைய சபைக்கு வர்றார். சபைக்கு வந்து நஜ்ஜாஷி இடத்திலையும் அந்த கிறிஸ்துவ பாதிரியார்கள்ட்டையும் அவர் சொல்றாரு, நீங்க நேற்றுக்கு அவங்கள சரியா விசாரிச்சு பாருங்க, அவங்க ஈசாவை அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்கிறார்கள். ஈசாவை
அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்றாங்க, விசாரிச்சு பாருங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார். இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற பாதிரியார்கள் எல்லாம் சலசலக்குறாங்க. உடனே திருப்ப சொல்லி அனுப்புறாங்க. திருப்ப அந்த செய்தி முஸ்லிம்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து சேருது. அரசர் கூப்பிடுறாரு. உம்மு சலமா அம்மா, இந்த ஹதீஸை அறிவிக்கிற உம்மு சலமா அம்மா சொல்றாங்க, இப்படி ஒரு பிரச்சனை வந்த உடனே முஸ்லிம்கள் ஒன்னா கூடுனாங்க. கூடி என்ன சொன்னாங்க, இப்படி வந்திருக்கே, இப்ப அரசர்கிட்ட போய் என்ன சொல்றது? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ்வுடைய அடிமை தான் அவரு, அல்லாஹ்வுடைய அடிமைன்னு அவர்கிட்ட போய் சொன்னா அவர் என்ன ஆகலாம், நம்ம மேல கோபப்படலாம், என்ன செய்யறது அப்படின்னு பேசுறாங்க. பேசுகிற போது முஸ்லிம்கள் முடிவு செய்தார்கள், நமக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ அதையே நாம் சொல்லுவோம், அதையே நாம் சொல்லுவோம். நாம் என்ன செய்யணும், அவரை தாழ்ச்சா பண்றதுக்காக வேண்டி வேற எதையும் நம்ம சொல்லிட்டு இருக்க வேணாம். என்ன ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்களோ அதையே சொல்லுவோம்னு அவங்க வந்தாங்க. வந்தவங்க மன்னர் கேட்டாரு, ஈசா விஷயத்தில் உங்கள் கருத்து என்னன்னு கேட்டாரு. அழகா சொன்னாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஈசா விஷயத்தில் எங்களுடைய நபி எங்களுக்கு என்ன சொன்னார் என்றால், அவர் அப்துஹு அல்லாஹ்வுடைய அடிமை, ரூஹுல்லாஹி வ கலிமத்துஹு, அவர் அல்லாஹ்வுடைய ரூஹாகவும் அல்லாஹ்வுடைய வார்த்தையாகவும் இருக்கிறார்னு சொன்னார். வெறும் அடிமைன்னு மட்டும் நிறுத்தல, வெறும் அடிமைன்னு மட்டும் நிறுத்தல, அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் அல்லாஹ்வுடைய ரூஹாகவும் அல்லாஹ்வுடைய கலிமாவாகவும் இருக்கிறார்னு சொல்லி நிறுத்தின உடனே கையில ஒரு குச்சி வச்சிருந்தாராம் நஜ்ஜாஷி மன்னர். அந்த குச்சியை அடிச்சு சொன்னாராம், இதுதான் சத்தியம் அப்படின்னு. நீங்க எதை ஈசா விஷயத்தில் சொன்னீர்களோ அது இந்த எல்லையை தாண்டாது, இதுதான் சத்தியம் அப்படின்னு சொன்னாங்க. கூடியிருந்த மற்ற பாதிரியார்கள் எல்லாம் சலசலத்திருக்கிறாங்க. அவர் எல்லார்கிட்டையும் அவர் சொன்னாராம், நீங்கள் சலசலக்காதீர்கள், இவர் என்ன சொல்றாரோ அதுதான் நபிமார்கள் வழி வழி வந்த சத்தியம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு இருக்கு. அப்ப முதல்லயே வந்து மன்னர் நஜ்ஜாஷிக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க விஷயத்துல சொல்லப்பட்ட செய்திகள் தெளிவா இருந்துச்சு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடிதம் வந்த உடனே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கடிதம் அவர் திருப்பி எழுதினார். அவர் என்ன சொன்னாரு, இலா முஹம்மதின் ரசூலில்லாஹி மினன் நஜ்ஜாஷி. நஜ்ஜாஷின்னு சொல்லும்போது அபிசீனிய மன்னர் அப்படின்னு கூட சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்வுக்கு கடிதம் எழுதுறாரு. அப்ப என்ன சொல்லல, அபிசீனிய மன்னர்னு சொல்லல, இலா முஹம்மதின் ரசூலில்லாஹி மினன் நஜ்ஜாஷி, நஜ்ஜாஷியிடமிருந்து அல்லாஹ்வின் தூதர் முஹம்மதுக்கு சலாம் அலைக்க யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வின் நபியே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக, மினல்லாஹி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ அம்மா பஅத் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஃபக்கத் பலகனி கிதாபுக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களது கடிதம் கிடைத்தது, நீங்கள் ஈசா விஷயத்தில் என்ன சொன்னீர்களோ அது எனக்கு வந்து கிடைத்தது, ஈசா விஷயத்தில் என்ன சொன்னீர்களோ அதுதான் கிடைத்தது. அல்லாஹ்வின் மீது நான் சத்தியமாக சொல்கிறேன், ஈசா நீங்கள் சொன்னதை விட ஒரு அடி மேலும் இல்லை ஒரு அடி கீழும் இல்லை. அவர் எழுதுறார், ஈசா நீங்கள் சொன்னதை விட ஒரு அடி மேலும் இல்லை ஒரு அடி கீழும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி தான், நீங்கள் நபி என்பதை நாங்கள் ஒப்புக்கொண்டோம். இதோ இங்க வந்த உங்களுடைய உறவினரை நான் திருப்பி உங்கள்கிட்ட அனுப்பி வைக்கிறேன், நான் உங்களை ஈமான் கொண்டேன் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னு அவர் எழுதி வச்சார். நான் அல்லாஹ்வுடைய உங்களுடைய இந்த கடிதத்தை கொண்டு வந்த உங்களுடைய உறவினர் வழியாக உங்களிடத்தில் நான் பையத் செய்கிறேன், நான் அவரது கையை பிடித்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறேன் அப்படின்னு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த நஜ்ஜாஷி ஹிஜ்ரி 7வது வருஷம் மௌத்தான செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் பெருநாள் தொழுகிற இடத்துக்கு வரவழைச்சு, இப்போ நாமெல்லாம் மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலுக்கு போனோம்னா அங்க மஸ்ஜிதுல் ஹமாமா, மேகம் நிழல் கொடுத்த பள்ளிவாசல்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யணும் இல்லைங்களா? எல்லாரும் துஆ கேளுங்க, எல்லாரும் போய் பார்ப்போம். போய் பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு எல்லாம் ரொம்ப சௌகரியமாயிடுச்சு, நம்ம மனசு வச்சா போய் பார்த்துடலாம். ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு பக்கத்துல மஸ்ஜிதுல் ஹமாமான்னு ஒரு பள்ளிவாசல் இப்போ இருக்கு, இப்போ வச்சிருக்காங்க, ஏதோ நல்ல புத்தி இருந்து வச்சிருக்காங்க. அந்த ஹமாமா பள்ளிவாசல் இருந்த இடத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜ்ஜாஷி மன்னருக்கு தொழ வைத்தார்கள். ஜனாசா இல்லாமலே
காயிது ஜனாசாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்தார்கள் அப்படிங்கிறது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கடிதம் வெற்றி அடைந்தது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடிதம் எழுதுறாங்க, பிரச்சாரம் செய்து கடிதம் எழுதுறாங்க. நஜ்ஜாஷி மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மன்னர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது எப்போது என்ன நடக்கும்? அவர் மாத்திரம் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவங்க பகுதியில் இருந்து பல பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். அபிசீனியாங்கிறது இன்னைக்கு இருக்கிற எத்தியோப்பியா. இன்னைக்கு எத்தியோப்பியான்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அன்றைக்கு இருக்கிற அபிசீனியா. இன்னைக்கு எத்தியோப்பியா ஒரு முஸ்லிம் நாடாக இருக்குது, முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிற நாடாக இருக்குது. பல பேர் அந்த காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல ஒரு கடிதம் எழுதினாங்க, நஜ்ஜாஷி மன்னருக்கு கடிதம் எழுதினாங்க, அது அவரை போய் சேர்ந்தது. அதுக்கடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரோமுடைய சக்கரவர்த்தி ஹிர்கலுக்கு ஒரு கடிதம். ரோம் சக்கரவர்த்தின்னு நான் சொல்லும்போது இன்னைக்கு இருக்கிற ரஷ்யா அதிபர்னு நாம் நினைச்சுக்க வேண்டியது. ரஷ்யா எப்படி அல்லது ஒரு சீன அதிபர்னு நாம் நினைச்சுக்க வேண்டியது. அவ்வளவு தூரம் ஒரு பெரிய வல்லரசனுடைய சக்கரவர்த்தியாக இருக்கிற ஒரு ஹிர்கல். ஹெராக்லிஸ் வரலாற்றிலேயே அவங்களுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு. ரோம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும், ஐரோப்பால. ரோம் எங்க? ரோம் ஐரோப்பால இருக்கு. ரோம் ஐரோப்பால இருந்தாலும், ரோம் அப்படின்ற பேர்ல இருந்தாலும் அவங்களுடைய அரசு எல்லாமே சிரியால தான் இருந்துச்சு. ரோம்ங்கிறது இன்னைக்கு சின்ன நாடுங்க. ரோம்ன்றது புக்கில் வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன நாடு. ஆனா ரோம பேரா வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் உலகத்துல நிலவுச்சு. அவங்களுடைய சாம்ராஜ்ய மையமாக இருந்த பகுதி எல்லாம் என்ன பகுதி? சிரியா பகுதி. சிரியாவிலிருந்து ஈராக் வரைக்கும், அந்த அரபு இன்னைக்கு இருக்கிற அரபு நாடுகள் சொல்றோமே, இந்த ஈராக் வரைக்குமான பகுதிகள் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். துருக்கி இருப்பாருங்க, துருக்கி தான் அவங்களுடைய தலைநகராக இருந்துச்சு. ரோமர்களுடைய தலைநகராக இருந்தது. துருக்கியினுடைய ஒரு நகரம் இஸ்தான்புல், துருக்கியினுடைய தலைநகரம் இஸ்தான்புல் இருக்கு இல்லையா, அந்த இஸ்தான்புல் தான் ரோம அரசாங்கத்தினுடைய தலைநகராக இருந்தது. அதனுடைய பழைய பெயர் கான்ஸ்டான்டினோபிள். பழைய பெயர் கான்ஸ்டான்டினோபிள். கான்ஸ்டான்டினோபிள் தான் அவங்களுடைய தலைநகராக இருந்துச்சு. இந்த கான்ஸ்டான்டினோபிள் எங்க இருந்துச்சுன்னா துருக்கியில் இருந்துச்சு. இப்ப ரோம்ன்றது பேர் தான், இது இந்த பக்கம் தான் அவங்களுடைய அரசு பரவி இருந்துச்சு. அப்படி பறந்துபட்ட பேரரசு. ரெண்டு வல்லரசுகள் அன்னைக்கு இருந்துச்சு, ஒன்னு ரோமு, இன்னொன்னு பாரசீகம். ரெண்டு வல்லரசுகள் இருந்தா என்ன நடக்கும்? ரெண்டு பேத்துக்கும் சண்டை நடக்கும். சண்டை நடக்கிற இடம் எதுனா ஈராக். ஈராக் அன்னைக்கு இன்னைக்கும் சண்டை எத்தாது. ஈராக் தான் சண்டை களம். பாரசீகர்கள் கை ஓங்குகிற போது ஈராக்கும் சிரியாவும் பாரசீகர்கள் கையில் இருக்கும். ரோமர்கள் கை ஓங்குகிற போது ஈராக்கும் சிரியாவும் ரோமர்கள் கையில் இருக்கும். குர்ஆன்ல அர்-ரூம் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கு. குர்ஆன்ல அர்-ரூம் அத்தியாயம், அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம், ரோமர்கள் தோற்று போய்விட்டார்கள், இப்போது இன்னும் கொஞ்ச காலத்தில் அவர்கள் ஜெயிப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அது ஒரு பழைய வரலாறு. ஒரு கட்டத்தில் பாரசீகர்கள் ஜெயிச்சாங்க அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஈராக்கும் சிரியாவும் அவங்க கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ரோமர்கள் ஜெயிக்கிறாங்கன்னு அர்த்தம் என்ன? ஈராக்கும் சிரியாவும் ரோமர்கள் கிட்ட இருக்காங்கன்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதின காலத்துல ஈராக்கும் சிரியாவும் ரோமர்கள் கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. அப்பதான் பத்ர் யுத்தம் நடந்துச்சு. பார்த்தீங்களா? பத்ர் யுத்தம் நடந்த அதே காலகட்டத்துல மேல ரெண்டு வல்லரசுகளுக்கு இடையில சண்டை நடந்துச்சு. சண்டை நடந்த போது ரோமர்கள் கட்டுப்பாட்டுல இந்த ஈராக்கும் சிரியாவும் வந்துச்சு. இதுக்கு நன்றி செலுத்துறதுக்காக ஹிர்கல் நடைபயணமாக பைத்துல் முகத்தஸுக்கு வந்திருந்தார். இதுக்கு நன்றி செலுத்த, வெற்றி கிடைச்சதுங்கிறதுக்காக, நன்றி செலுத்துறதுக்காக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்காக நடைபயணமாக பைத்துல் முகத்தஸுக்கு ஜெருசலத்துக்கு வந்திருக்கிறார். வந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் அவருக்கு கிடைச்சது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிர்கலுக்கு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதம் அவர் பைத்துல் முகத்தஸுக்கு வந்திருக்கும் போது கிடைக்குது. அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். நான் இப்ப அதை சொல்லிக்கிட்டு இருந்தா அது ஒரு பெரிய விஷயமா போயிடும். உடனே ஹிர்கல் அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறார். அந்த கடித வாசகங்களை பார்க்கிறார். அந்த கடித வாசகங்கள் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு.
நஜ்ஜாஷிக்கு ரசூலுல்லாஹ் எழுதின கடிதம் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஹிர்கலுக்கு எழுதின கடிதம் வேற மாதிரி இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிர்கலுக்கு எழுதினாங்க, இது முகம்மதிடமிருந்து ரோமனுடைய சக்கரவர்த்தி ஹெர்கலுக்கு எழுதப்படுது. அஸ்லிம், நீ முஸ்லிம் ஆகிவிடு, தஸ்லிம், நிம்மதி அடைவாய். யாருக்கு எழுதுறாங்க? சஹீஹ் புகாரில இந்த வாசகர், நீ முஸ்லிம் ஆகிவிடு, நீ நிம்மதி அடைவாய். நீ முஸ்லிம் ஆகிவிட்டால் உனக்கு 2 கூலி கிடைக்கும். ஒன்று, நீ முஸ்லிமான கூலி கிடைக்கும், உன்னுடைய மக்கள் இஸ்லாமான கூலியும் உனக்கு சேர்ந்து கிடைக்கும் அப்படின்னு ஸல்லல்லாஹு. இந்த கடிதத்தை பார்த்த உடனே அவர் கோபப்படலை, அதுதான் கவனிக்கணும். ஹிர்கல் கோபப்படலை, ஹிர்கல் அதுக்கு மதிப்பு கொடுக்குறாரு, அதுக்கு ஒரு மரியாதையை கொடுக்குறாரு. என்ன செய்யறாரு, இதுல ஒரு செய்தி இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, கடைசி ஒரு நபி வருவார் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அவர் சிரியாவில் வருவார் என்று நான் நினைச்சேன், இங்கு தோன்றி இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணல. சரி, இப்படி ஒரு கடிதம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை பத்தி அவர் விசாரிச்சார். இந்த கடிதத்தை யார்கிட்ட விசாரிக்கலாம், மக்காக்காரங்க யாராவது இப்ப இங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாரு. அந்த நேரத்துல மக்காக்காரங்க அங்க இருந்தாங்க, அவங்க கிட்ட அது விசாரிச்சாரு. இது ஒரு நீண்ட வரலாறு. அப்படி விசாரிக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய என்னவெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. இது ஒரு நபித்துவ செய்தி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். புரிந்து கொண்ட பிறகு இந்த கூட இருந்த வியாபாரிகள் எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டார் இல்லையா, அவங்களை எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு அரச பிரதானிகள் மாத்திரம் இருக்கிற சபையில இந்த கடிதத்தை போட்டு சொன்னாரு, இது உண்மையான நபிதான் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு. இயல்பாக அன்றைக்கு இருந்த ரோம்ல கிறிஸ்தவர்கள் மத்தியில பல குழப்பங்கள் இருந்துச்சு, பல குழுக்கள் இருந்தது. அந்த சபையிலும் பல குழுக்கள் இருந்தார்கள். அந்த குழுக்கள் எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அரசர் நான் நபியை ஒத்துக்கிறேன்னு சொல்லும் போது அது என்ன ஆயிடும், பிரச்சனை ஆயிடும் சொல்லி எல்லாரும் சண்டையிட்ட உடனே அப்படியானால் நான் அதை விலகிக்கிறேன், ரோம் சக்கரவர்த்தி விலகிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அந்த கடிதத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாத்து. இது அங்க கிடைச்ச ரியாக்ஷன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது கடிதத்துல கிடைச்ச ரியாக்ஷன். அந்த கடிதம் பெருமானாரை அங்கீகரிக்குது, ஆனா ஏற்றுக்கொள்ள முன் வரல. இது யாருக்கு? ஒரு வல்லரசு, ஒரு வல்லரசனுடைய சக்கரவர்த்தி ஏற்றுக்கொள்ள நினைக்கிறாரு, ஆனால் அவருடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள் அவரை ஏற்றுக்கொள்வதை தடை செய்து, அதனால பேசாம நின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கடிதத்தை அனுப்புனாங்க. பாரசீகத்தினுடைய அரசன் 3ஆம் எஸ்தஜிரிதுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பினான். அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். பாரசீக சக்கரவர்த்தி 3ஆம் எஸ்தஜிரிதுக்கு அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி ஒரு கடிதம் அனுப்புறாங்க. அவரு ரொம்ப திறமசாலி, அவர்கிட்ட சொல்லி இந்த கடிதத்தை அனுப்புறாங்க. இந்த கடிதம் அவன் கைக்கு போய் சேரும் போது அவனால் அதை ஜீர்ணிக்க முடியும். இந்த கடிதத்தை கிழிச்சு போட்டான். அவன் என்ன யயோசிக்கிறான், என்னுடைய ஒரு அடிமை எனக்கு கடிதம் எழுதுவார். அந்த கடிதம் போய் சேர்ந்த நேரத்துல யமன் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அவன் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அப்ப அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற கவர்னர் பாதான் அப்படிங்கிற ஒரு யமன்ல இருக்கார். நான் ஏற்கனவே சொன்னேன், கவர்னர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு சிற்றரசர்களை போல இருப்பாங்க. இப்ப யமன்ல இருக்கிற அந்த கவர்னருக்கு அவன் ஒரு செய்தி சொல்லி அனுப்புனா, நீ முதல்ல உன் ஊர்ல இருக்கிற 2 திடகாத்திரமான ஆளுகளை தேர்ந்தெடுக்கிற, பார்த்தாலே பயப்படும், அது மாதிரி 2 பேரை நீ தேர்ந்தெடுக்கிற. அந்த 2 பேரை முகம்மது கிட்ட அனுப்புற, அந்த 2 பேரும் அவரை எங்கிட்ட இழுத்துட்டு வரணும். இப்படி சொல்லி பாதானுக்கு கடிதம் அனுப்பினார். யமன்ல இருக்கிற கவர்னருக்கு கடிதம் அனுப்பினார். பாதான் பார்த்தான், சொல்றது யாரு? அரசரு. அவருக்கு சொல்றது தட்ட முடியாது. அப்ப யமன்ல இருந்த 2 திடகாத்திரமான ஆளுகளை தேர்ந்தெடுத்தார். அவங்க பேரெல்லாம் இருக்கு, கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம்னு நான் விடுறேன். அவங்க 2 பேரும் மதீனாவுக்கு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கிளம்புங்க அப்படின்னாங்க.
யார்? ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஹிஜ்ரி 7வது வருஷம் பாரசீக சக்கரவர்த்தியினுடைய ஆட்கள்ன்ற பேர்ல வந்து கிளம்புங்கிறாங்க. கிளம்புங்கன்னு ரசூலுல்லாஹ்வை மிரட்டுறாங்க. யாருக்கு நீ கடிதம் எழுதியிருக்க தெரியுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் தவாதாகவும் இருக்கு. ரசூலுல்லாஹ் மிரட்டுறாங்க, நீ யாருக்கு கடிதம் எழுதியிருக்கிற தெரியுமா அப்படின்னு மிரட்டுறாங்க. நீங்க உடனே கிளம்பி வந்துடணும் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துட்டு சொன்னாங்க, நான் நாளைக்கு சொல்றேன், இன்னைக்கு நீங்க போங்க அப்படின்னு அனுப்புனாங்க. அதற்குள்ள என்ன நடந்துச்சுன்னா, ரசூலுல்லாஹ்வை பிடிச்சிட்டு வான்னு சொன்னா பாருங்க, 3ஆம் எஸ்தஜிருக்கு அவனுடைய மகனே கொண்டு போனான். மேல பாரசீகத்துல வேறொரு காரணத்தினால அவன் மகனே கொண்டு போனான். கொண்டு போட்டதுல அரசு ஆட்சி மாறிடுச்சு. எங்க அங்க இது 10,000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால நடக்குது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு இதை புரிய வச்சு, ரசூலுல்லாஹ்வுக்கு இதை சொன்னான். அங்க மேல யார் உங்களுக்கு இந்த உத்தரவு போட்டானோ அந்த அரசன் கொல்லப்பட்டான். அவனுடைய மகன் பொறுப்பேற்றிருக்கிறான். மகன் பொறுப்பேற்ற உடனே அவன் என்ன சொல்லியிருக்கிறான், எங்க அத்தா போட்ட உத்தரவெல்லாம் ரத்து செய்யறேன்னு இருக்கான். அப்படித்தானே இந்த ஆட்சியாளர்கள் சொல்லுவாங்க, எங்க அத்தா போட்ட உத்தரவு எல்லாம் ரத்து செய்யறேன்னு சொல்லியிருக்கான். இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அதை மனசுல வச்சுக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில இந்த 2 பேரும் வந்தாங்க. வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க அரசர் இறந்து போயிட்டாருப்பா. அவங்களுக்கு கோபம் வருது. ஹதீஸ்ல வருது, அவங்க ரொம்ப கோபப்படுறான். யாரை பத்தி நீ பேசுற? எங்க அரசரை பத்தியா நீ பேசுற? இதையும் நான் சேர்த்து அவர்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றான். அவன் யார்கிட்ட சொல்லட்டுமான்னு சொல்றான், இங்க அனுப்பி வச்சான் பாருங்க யமன்ல இருந்து பாகான்னு ஒருத்தர், அந்த பாகான் கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு அந்த 2 பேரும் கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, தாராளமா அவர்கிட்ட சொல்லுங்க, நான் இப்படி சொன்னேன்னு சொல்லுங்க, உங்களுடைய அரசர் கொல்லப்பட்டு விட்டார்னு சொல்லுங்க, சொல்லிட்டு இன்னும் சொல்லுங்க, எனது மார்க்கமும் ஆட்சியும் கிஸ்ராவின் ஆட்சி எதுவரை இருக்கிறதோ அதுவரையும் வந்து சேரும்னு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கிஸ்ரானா இந்த பாரசீக சக்கரவர்த்தியின் ஆட்சி எதுவரை இருக்குதோ அதுவரை எனது மார்க்கமும் ஆட்சியும் வந்து சேரும். எதுவரை குதிரையும் ஒட்டகமும் செல்ல முடியுமோ அதுவரை என் மார்க்கம் வந்து சேரும்னு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார், எதுவரை குதிரையும் ஒட்டகமும் செல்ல முடியுமோ அதுவரை என் மார்க்கம் வந்து சேரும் என்று சொல்லுங்க. அதுக்கு அடுத்து நீங்க சொல்லுங்க, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவரது அரசு அவருக்கு மிஞ்சும். சொல்றார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவரது அரசு அவருக்கு மிஞ்சும், அவரது கட்டுப்பாட்டில் உள்ளதை அவருக்கே நான் சொந்தமாக்கி விடுவேன், அவரது இனத்தை சார்ந்தவர்களுக்கு அவரையே நான் அரசராக்கி விடுவேன் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த காலத்துல செய்தியை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு வழி இல்லை அல்லவா? இந்த 2 பேரும் வேற வழி இல்லாம பாதான் கிட்ட திரும்பி வந்தாங்க. ரசூலுல்லாஹ் கடிதம் அனுப்புனது யாருக்கு? பாரசீக மன்னருக்கு கடிதம் அனுப்புனான். அந்த மன்னன் ரசூலுல்லாஹ் கடிதத்தை கிழிச்சு போட்டான், அவனுடைய ஆட்சி போயிடுச்சு. அவன் யாரை பயன்படுத்தினா, யமன்ல இருக்கிற கவர்னரை பயன்படுத்தி யமனுடைய ஒரு மூலம் ஆள் அனுப்புனான். இந்த ஆளுக யமனுடைய கவர்னர்கிட்ட போறாரு பார்த்தீங்களா, யமனுடைய கவர்னர் பாதான் இதை உறுதிப்படுத்திட்டார். பாரசீக அரசர் கொல்லப்பட்டுட்டார்னு செய்தி உறுதிப்படுத்துறார். எப்படி உறுதிப்படுத்தினார்னா, பாரசீக அரசனுடைய மகன் அவரை கொலை செஞ்சவன் இந்த கவர்னருக்கு கடிதம் அனுப்புறான், எங்க அத்தா போட்ட எல்லா உத்தரவும் ரத்து. இந்த கடிதத்தை பார்த்த உடனே என்ன நடந்துச்சுன்னா, இந்த பாதான் முஸ்லீம் ஆயிட்டார். பாதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் அனுப்புனது பாரசீகத்துக்கு. இவன் அந்த பாரசீக சக்கரவர்த்தி பயன்படுத்த நினைச்சது யமனுடைய ஆட்சியாளர் பாதானை பயன்படுத்த நினைச்சாரு. இந்த கடிதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணாரு, ரசூலுல்லாஹ்வை ஒத்துக்கிட்டா நம்மகிட்ட இருக்கிற அரசாவது மிஞ்சும், ரசூலுல்லாஹ்வை ஒத்துக்கலைன்னா இந்த அரசும் போயிடும் அப்படின்னு நினைக்கிட்டு பாதான் இஸ்லாத்தை தழுவினார். யமன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பாட்டில் வந்தது. யமன்னா எந்த யமன்ங்க? இப்பதான் சண்டை நடக்குது. ஊத்திகள் வந்து அடிச்சுட்டு இருக்காங்களா இல்லையா? மலைக்கூடால, செங்கடல் வளைகுடால கப்பல்கள் எல்லாம் அடிக்கிறாங்கல்ல, அந்த யமன் தான். யமன் இஸ்லாத்துக்கு வந்தது. நாமெல்லாம் வந்து ஹதீஸ் படிக்கும்போது
ரசூலுல்லாஹ் யமனுக்கு தூதர் அனுப்புனாங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா யமனுக்கு தூதர் அனுப்புனாங்கன்னு வரும். யமன் எப்படி வந்தது அப்படிங்கிற வரலாறு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூணாவது ஒரு கடிதத்தை பாரசீக பேரரசனுக்கு அனுப்புனாங்க. அவன் வரல. ரசூலுல்லாஹ்வுடைய கடிதத்தை அவன் கிழிச்சு போட்டான். ரசூலுல்லாஹ் அவனுக்கு எதிராக துஆ செஞ்சாங்க. அவனுடைய ஆட்சியை அல்லாஹ் கிழிப்பான்னு துஆ செய்தாங்க. பாரசீக பேரரசு 20 வருஷத்துல இருந்த இடம் தெரியாம காணாம போச்சு. 430 வருஷங்களாக இருந்த அரசு காணாம போச்சு. அதுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா காரணம். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனா பாரசீக பேரரசன் செய்த வேலையினால யமன் உடைய அரசர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதின கடிதம் யமனை இஸ்லாத்திற்குள் கொண்டு வந்தது. முதல்ல அபிசீனியா வந்துச்சு, அதுக்கப்புறம் யமன் இஸ்லாத்துக்கு வந்துச்சு. இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து ஒரு கடிதத்தை பஹ்ரைனுடைய அரசருக்கு அனுப்பினார். பஹ்ரைனுடைய அரசருடைய பேரு முந்திர் இப்னு சாவி அப்படிங்கிறவருக்கு அனுப்புனாங்க. அவரிடத்துல அலா இப்னு ஹதரமி என்கிற சஹாபியை அனுப்பி வச்சு அவருக்கு இதை சொன்னாங்க. நீங்க இதே மாதிரி கடிதம் தான், இஸ்லாத்தை ஏத்துக்குங்க, நீங்க நிம்மதி அடைவீங்க. அஸ்லிம் தஸ்லம், இதுதாங்க ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. இஸ்லாத்தை ஏத்துக்குங்க, நிம்மதி அடைவீர்கள். நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். எந்த இடத்துலையும் அதிகாரம் துணிக்கிற ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்த. நபி தானே, சாபம் விட்டு பேசலாம் இல்லையா? நீங்க எல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கலன்னா உங்க நிலைமை அப்படி ஆயிடும், நரகம் கிடைக்கும், அப்படி எல்லாம் சொல்லுது. இஸ்லாத்தை ஏத்துக்குங்க, நீங்கள் நன்மை அடைவீங்க. இன்னைக்குமே சிறப்பான வார்த்தை அது. யாராவது நம்ம கிட்ட இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு வந்தாங்கன்னு வைங்களேன், இஸ்லாத்தை பத்தி சொல்லணும், சொல்லி முடிச்சுட்டு இஸ்லாத்துக்கு வாங்க, நல்லா இருவீங்க அப்படின்னு சொல்லுங்க. வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். இஸ்லாமிய பிரச்சாரம் என்பது நம்முடைய கொள்கைகளை பிரச்சாரம் செய்வதல்ல. இஸ்லாமிய பிரச்சாரம்ங்கிறது வெரி சிம்பிள். வாங்க டீ சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி, வாங்க இஸ்லாத்துக்கு, நல்லா இருவீங்க அப்படின்னு சொல்லுங்க. அவ்வளவுதாங்க. யாரெல்லாம் நீண்ட நெடிய இஸ்லாமிய பிரச்சார பாரம்பரியத்தை வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாம் உட்கார்ந்து பெரிய லைட் போட்டு மேடை போட்டு மணிக்கணக்கா பேசி கேள்வி பதில் வச்சு அப்படியெல்லாம் பண்ணல. நம்முடைய நாக்குக்கு அந்த சக்தி வந்து விட வேண்டும். அல்லாஹ் அதை தரணும். நம்முடைய நாக்குக்கு அந்த சக்தியை கொடுக்கணும், நம்ம வாழ்க்கைக்கு அப்படி ஒரு சக்தியை கொடுக்கணும், நம்முடைய முகத்துக்கு அல்லாஹ் அப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும். நம்ம பல பேரை பார்த்திருக்கோம், கேரளாவில் பார்த்திருக்கோம், அவர் முகத்தை பார்த்தே 1000 பேர் இஸ்லாத்துக்கு உண்டான்னு வரலாறு. அல்லாஹ் நம்முடைய முகத்துல ஒரு ஈமானிய வெளிச்சத்தை தரணும், நம்ம வாழ்க்கையில அல்லாஹ் ஒரு ஈமானிய வெளிச்சத்தை தரணும். ஒரு வார்த்தை தான், வந்துருங்க இஸ்லாத்துக்கு. எப்படியோ வந்துருவாங்க. அது கொண்டு வர்றது நாம இல்லை. நாம என்ன நினைக்கிறோம்? கொண்டு வர்றது நம்ம வேலைன்னு நினைக்கிறோம். கொண்டு வர்றது நம்ம வேலைன்னு நினைச்சா தான் தப்பு. கொண்டு வர்றது யார் வேலை? அல்லாஹ் வேலை. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னது இவ்வளவுதான், அஸ்லிம், வாங்க இஸ்லாத்துக்கு, நீங்கள் நிம்மதி அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பஹ்ரைனுடைய ஆட்சியாளருக்கு கடிதம் அனுப்புனாங்க. அலா இப்னு ஹதரமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபிகிட்ட கொடுத்து அனுப்புனாங்க. அவர் பதில் அனுப்பினார். அவர் என்ன பதில் அனுப்பினாரு? அல்லாஹ்வின் தூதரே, உங்க கடிதத்தை நான் படித்தேன். நான் மட்டும் இல்லை, இந்த ஊர்ல நிறைய பேர் இஸ்லாத்தை விரும்புகிறாங்க. இந்த ஊர்ல நிறைய பேர் இஸ்லாத்தை விரும்புறாங்க. இஸ்லாத்தை ஏற்காதவர்களும் சில பேர் இருக்கிறாங்க. அவர்கள் விஷயத்தில் நான் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கடிதம் எழுதினாரு. அந்த கடிதமே அவர் முஸ்லிமானார் அப்படின்றதுக்கு அடையாளமா போச்சு. இப்போ பஹ்ரைன் முஸ்லிம்கள் ஆகிவிட்டது. நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றுல பார்க்கலாம், ரசூலுல்லாஹ்வுக்கு பஹ்ரைன் கட்டுப்பட்டதுன்னு யுத்தம் நடத்தி கட்டுப்படல. யமன் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். யுத்தம் நடத்தி யமன் இஸ்லாத்துக்குள்ள வரல. யமன் பெருமானாருடைய கடிதத்தில் பெருமானாருக்கு கீழே வந்தது. பஹ்ரைன் பெருமானாருடைய கடிதத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு கீழே வந்தது. அபிசீனியா பெருமானாருடைய கடிதத்தில் பெருமானாருக்கு கீழே வந்தது. இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு கடிதத்தை ரொம்ப தூரத்தில் இருக்கிற எகிப்தினுடைய ஆட்சியாளராக இருக்கிற மகூகஸ் அப்படிங்கிறவருக்கு அனுப்புனாங்க. அவரும் ஒரு பெரிய ஆட்சியாளர். அவருக்கு ரசூலுல்லாஹ் இதே மாதிரி ஒரு கடிதத்தை அனுப்புனாங்க. அந்த கடிதத்தை அவர் பார்த்தாரு. அவர் ஆலோசனை பண்ணாரு. பண்ணிட்டு அந்த கடிதத்தை ரொம்ப மதிச்சார். அந்த கடிதத்தை அவர் ஆப்பிரிக்கா, எகிப்துங்கிறது ஆப்பிரிக்காவில் ஒரு தந்தம்
ஒரு தந்த குவளையில அந்த கடிதத்தை போட்டு அவருடைய அடிமை பெண்ணை கூப்பிட்டு இதை பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவரை பார்க்க வந்த இந்த தூதர்கிட்ட சொன்னாரு, நான் உடனடியாக இதில் ஒரு முடிவு செய்ய முடியல, ஆனாலும் நான் அவருக்கு மரியாதையை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய அன்பளிப்பு பொருள்களை அனுப்பிச்சு. ரசூலுல்லாஹ்வை மதிக்கிறேங்கிறதுக்கான அடையாளமாக ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்பினாரு. போனவருக்கும் நிறைய அன்பளிப்புகளை கொடுத்தார். ஆனா அந்த கடிதத்துக்கு நான் ஒரு மரியாதை கொடுக்கிறேன்னு சொன்னார். இப்படி அவரிடத்துல இருந்து மக்கூகஸுக்கு அனுப்பின கடிதத்துல அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட இஸ்லாத்துக்கு ஒரு நல்லிணக்கமான ஒரு சூழ்நிலை அவரிடத்துல இருந்து வெளிப்பட்டது. அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யமனுக்கு பக்கத்துல உம்மான் அப்படின்னு ஒரு இடம், ஓமன் அப்படின்னு சொல்றாங்க, ஏமன் உம்மான் ஒரு இடம். அந்த உம்மான்ல 2 ஆட்சியாளர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடிதம் எழுதினாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலாங்கிற சஹாபியின் மூலமாக அவங்களுக்கும் கடிதம் எழுதினாங்க. அந்த 2 பேரும் ரொம்ப திறமசாலிங்க. ரசூலுல்லாஹ் இவங்கள்ட்ட அனுப்பின தூதர் யார் தெரியுமா? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. இவர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அபிசீனிய மன்னர்கிட்ட போய் முஸ்லிம்களை திருப்பி அனுப்புறதுக்காக தூது போனார் தெரியுமா? இதே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. அவரை தான் இப்ப ரசூலுல்லாஹ் யாருக்கு அனுப்புறாங்க? இப்ப அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இந்த மாற்றத்துக்கு இடையில ஒரு இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மானுடைய ஆட்சியாளர்கள் 2 பேர் இருந்தாங்க, அவங்கள்ட்ட அனுப்புறாங்க. ஜெய்ஃபர் அப்படின்னும் அவருடைய சகோதரர் 2 பேர் இருந்தாங்க, அவங்கள்ட்ட அனுப்புனாங்க. அவங்க போனா ரொம்ப அவங்களுடைய இந்த கம்பீரத்தோட பேசினாங்க. முகமது ஒத்துக்கிட்டா எங்க அரசாங்கம் போயிடும், நாங்க பெரிய அரசாங்கத்திற்கு சொந்தமா இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப கம்பீரமா பேசினாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா மிகச்சிறந்த ராஜதந்திரி. இந்த ராஜதந்திரத்தோடு அவர்கள்ட்ட பேசினாங்க. அதனுடைய முடிவு என்னாச்சுன்னா இந்த 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கடிதங்களை அனுப்பினார்கள். அந்த கடிதங்கள் வழியாக பல நாடுகள் இஸ்லாம் ஆயின. ஒன்னு பஹ்ரைன், ஒன்னு யமன், இன்னொன்னு உம்மான், இன்னொன்னு அபிசீனியா, அப்படி பல நாடுகள் இஸ்லாம் ஆச்சு. சில பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்துல நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தினார்கள். மிகச்சில பேர் ரசூலுல்லாஹ் விஷயத்துல மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டாங்க. ஆனால் அப்படி நடந்த இடத்திலேயும் கூட வேறு மாதிரி நல்ல முடிவுகள் முஸ்லிம்களுக்கு சாதகமாக ஏற்பட்டது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதங்கள் அரபுலகத்தில் இஸ்லாத்தை பரப்புவதில் மிக முக்கிய பங்கு வகித்தது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்திற்கான சாட்சி. அவங்க அல்லாஹ்வுடைய ஒரு தூதராக இருந்தார் என்கிற ஒரே காரணம் தான், அந்த ஒரே தைரியம் தான் இது மாதிரி கடிதங்களை எழுதுவதற்கு பெருமானாருக்கு துணையாக இருந்தது, உந்து சக்தியாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கடிதம் எழுதினார்கள். அந்த பகுதிகள் எல்லாம் இஸ்லாம் ஆச்சு. இஸ்லாம் ஆன போது என்ன ஆச்சுன்னா, இது எல்லாமே அரபு பேசுகிற நிலங்கள். இந்த அரபு பேசுகிற நிலங்களுக்குள்ள பல சமூக ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சு. இங்க யமன்ல இருக்கிறவன் மக்கால இருக்கிறவன ஒத்துக்க மாட்டான், மக்கால இருக்கிறவன் மதீனால இருக்கிறவன ஒத்துக்க மாட்டான். இப்படி பல ஏற்றத்தாழ்வுகள் இந்த அரபு பேசுகிற நிலப்பகுதிக்குள் இருந்துச்சு. இவங்க எல்லாம் இஸ்லாத்தை தழுவிய உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற ஒற்றை கலிமாவில் எல்லாரும் சமமான. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல கஸ்ஸான் பகுதியினுடைய அரசர் ஜப்லா இப்ன் ஐஹம் அப்படிங்கிற ஒரு காபாவை தவாஃப் செய்தார். அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். கஸ்ஸான் பகுதியினுடைய அரசர், கஸ்ஸான்ங்கிறது ஒரு குறுநில பகுதி, அவருடைய அரசர் காபாவை தவாஃப் செய்தார். இந்த அரசர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு, இல்லை பெரிய பெரிய ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க அப்படி தவாஃப் செய்யும் போது இடையில ஒரு தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இன்னொருத்தர் அவருடைய துணியை மிதிச்சிட்டார், அவருடைய வேட்டியை மிதிச்சிட்டார். மிதிச்ச உடனே அவனுக்கு கோபம் வந்துச்சு, ஓங்கி அவருடைய மூக்குல அடிச்சிட்டார். அதனால மூக்கு உடைஞ்சு போச்சு, அவருடைய மூக்கு உடைஞ்சு போச்சு. யாருடைய ஆட்சி?
ஆட்சி அப்படி ஆச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி. அவர் நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டார். என் மூக்கு உடஞ்சி போச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லுவாங்க? அவரை கூப்பிட்டாங்க, இவர் மூக்கு உடைச்சிட்டார், உன் மூக்கு உடைக்கணும். நான் மன்னர் அப்படின்னு, நான் மன்னர் அப்படின்னு, அதெல்லாம் இங்க இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உமர்ல அந்த வார்த்தை இருக்கு. வகைஃப ذلك يا امير المؤمنين, அமீருல் முஃமினீன், அது எப்படி நடக்கும்? வஹுவ சௌகத்துன், அவர் சாதாரணமானவர். வான மலிக், நான் மன்னர் அப்படின்னு அவர் சொன்னார். ஃபஅஜாபஹு உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னாங்க, இன்னல் இஸ்லாம ஜமஅக வ இய்யாஹு, இஸ்லாம் உன்னையும் அவரையும் ஒன்றாக்கி இருக்கிறது, உன்னையும் அவரையும் ஒன்றாக்கி விட்டது. ஃபலைஸ துஃலிலுஹு பிஷைஇன், நீ அவரை விட சிறந்தவராக முடியாது. இல்லா பித்துகா, தக்வாவை கொண்டே தவிர நீ அவரை விட சிறந்தவராக முடியாது. அதனால தயாராகிக்க, நாளைக்கு அப்படின்னாங்க. ராத்திரியோட ராத்திரியா அவர் ஓடி போயிட்டார். ராத்திரியோட ராத்திரியா அவர் ஓடி போயிட்டாருன்னு வரலாறு சொல்லுது. எதை நம்ம பார்க்கிறோம்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பகுதி முழுக்க இஸ்லாத்தை கொண்டு வந்த போது இஸ்லாம் அது செய்கிற நற்செயல்களை செய்தது. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சிலை வணக்கத்தை ஒழிச்சது, அதுக்கு பின்தொடர்ச்சியாக வரக்கூடிய தீமைகளை எல்லாம் ஒழிச்ச மாதிரி, இப்படி இஸ்லாம் பல பகுதிகளிலும் பரவிய போது மக்களுக்கு இடையில ஒரு சமன்பாட்டை, அவர்களுக்கு இடையில் இருந்த குல தாட்சியை நீக்கி, அவர்களுக்கு இடையில் இருந்த ஏற்ற பேதங்களை கலைந்து எல்லோரையும் ஒரு சமமான நிலைக்கு கொண்டு வந்தது. அதில் ஏற்படுத்திய மிகப்பெரிய தாக்கம் அதுதான் பிற்காலத்தில் இஸ்லாம் பல பகுதிகளுக்கும் விரிவடைவதற்கு காரணமாக இருந்தது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இப்படி இஸ்லாத்தை பரவலாக்கினா இதை நம்ம புரிஞ்சுக்குவோம். அல்லாஹ் இந்த மார்க்கத்தின் வழிகளை நமது வாழ்க்கையில் பின்பற்றி நடப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.